இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா போலூர் பக்கத்துல இருக்க எங்க பெரிய மாமியார் வீட்டுக்கு தான். எப்படி வந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இங்க கிளம்பி வந்துருவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஈவினிங்கா கிளம்பி வந்திருந்தோமா, எப்பயுமே நாங்க வரதுக்கு முன்னாடி சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க. நாங்க வர லேட் ஆகுமே டின்னரா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் விறகடுப்புல தான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் தான் அந்த வேலையை பண்ணிட்டு கிடந்தேன். விறகடுப்புல சமைக்கணுன்ற ஆசையெல்லாம் இருக்கும். ஆனா அதை பத்த வச்சு ரெடி பண்றதுக்குள்ளதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கும். முத்துக்கு இதெல்லாம் கை வந்த கலையா அவரே பத்த வச்சு கொடுத்துட்டாரு. நான் சமைக்கிற வேலை மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இந்த தீ வேற எல்லா சைடும் கப கபன் ஹை ஃபிளேம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கா ஏதோ ஸ்டவ்ல சமைக்கிற மாதிரி அப்பப்ப சிம்ல வைக்கிறதுக்கு கை அங்க போகுது. எப்படித்தானோ தெரியல. அதுக்கப்புறமா அட பைத்தியமே, நீ சமைக்கிறது விறகடுப்பும் ஞாபகம் வரும். இந்த பதட்டத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒண்ணு போடுறதுக்கே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா ஞாபகம் வருது எப்படி போட மறந்தேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, எப்படி நம்ம தானே சாப்பிட போறோம், நம்ம செய்யறதா சமையல். ஒரு சைடு இதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு சைடு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுந்தோட சூப்பரா பெரிய மாமியா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே சுட சுட எடுத்துட்டு வந்து அந்த கைத்துக்கட்டுல உட்காந்து ஆளுக்கு ரெண்டா சாப்பிட்டு இருந்தோம். ஒரு சைடு சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் ரொம்ப மோசமா இல்ல, ஓரளவுக்கு சாப்பிடுற மாதிரி தான் இருந்தது. நைட் டின்னர் அங்கேயே சாப்பிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி மதுரை வந்தாச்சு. அவ்வளவுதான், பாய்.